வணக்கம், இது அரிசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பீச்லலாம் கிடைக்கக்கூடிய பீச் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 7-8 பல்லளவு எடுத்துக்கோங்க, தக்காளி பெரிய சைஸில் 1 எடுத்துக்கோங்க, பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயோட அளவு நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பட்டாணி ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இது லேசாக சூடாகட்டும். இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ இதில் அரைக்கிறதுக்கு சேர்த்த அளவு எல்லாமே 250 கிராம் அளவு பட்டாணிக்குள்ள அளவு. நீங்கள் பட்டாணியோட அளவு அதிகரிக்கும் போது இந்த அளவெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இதில் இருந்த தண்ணியெல்லாம், வெங்காயம் தக்காளியில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. இது இன்னும் ஓரளவுக்கு நல்லா வற்றிட்டு இதில் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். லேசாக எண்ணெயெல்லாம் இப்போ பிரிஞ்சு வந்துடுச்சு, கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், அது தனி மல்லித்தூள், இது மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இருந்ததுன்னா விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது லேசாக நமக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் போட்டுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கோங்க, போதும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு 1 நிமிஷம். இந்த டைமில் நம்ம பட்டாணியை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டாணியை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இந்த டைமில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்துடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும், இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும். கிட்டத்தட்ட இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொதிக்குது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவில் இருக்குது. இந்த டைமில் நம்ம இது கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா தெரியும், பபிள்ஸ்லாம் வருது இல்லையா. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. இந்த டைமில் நீங்கள் சேர்த்துருக்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் பட்டாணி கூட சேர்த்து இதை தாராளமாக செய்யலாம். நான் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு யோசிக்க வேணாம். நமக்கு இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாகிடும். கடையிலலாம் பார்த்திங்கன்னா கெட்டியாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம கேட்கும்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி திரும்ப அதை கொஞ்சம் லிக்விடாக, அந்த மாதிரி செமி லிக்விடாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயம், அதே போல் பொடியாக கட் பண்ண தக்காளி, கொஞ்சமாக துருவி வச்ச கேரட், அப்புறம் கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். நல்லா டெலிஷியஸாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.